Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சு எடுத்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 1 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் குக் ஆகட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் டஸ்ட் இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திரும்ப அதே பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவு பச்சரிசி மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடுறேன். ஏற்கனவே ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளாராக இருந்துச்சுன்னா டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை வீட்டில் தயாரிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இது சீக்கிரமே கெட்டியாயிரும். ஸோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டிகள் எதுவும் விழாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணி எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா உருட்டினதுக்கப்புறம் கைகளோட அந்த விரல்களோட அழுத்தம் தெரிகிற மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு இட்லி தட்டில் வச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு மினிமம் 7 மினிட்ஸ் ஆகும். ஸோ 7 to 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.